பக்தர்கள் எளிதாக பார்க்கும் வகையில் அங்கு வெள்ளியால் திருவாச்சி போடப்பட்டு அம்புக்குறியும் போடப்பட்டிருக்கும். இதை அங்குள்ள மண்டபங்களின் படி மீது ஏறி தரிசனம் செய்ய வேண்டும். ராஜகோபுரம் உள்ளே நுழையும் போதே அதன் வலது பக்கத்தில் அனந்தாழ்வார் கடப்பாறை இருக்கும். அதையும் தரிசனம் செய்ய வேண்டும். அந்த கடப்பாறை தான் திருப்பதி ஏழுமலையானின் தாடையை கிழித்த கடப்பாறை என்று அனைவராலும் நம்பப்படும் ஒன்றாகும். திருமலை மீது உள்ள தீர்த்தவாரியை அனந்தாழ்வார் தான் தோண்டினார். அப்போது பயன்படுத்தப்பட்ட கடப்பாறை தான் அது. அவ்வாறு தோண்டும் போது ஏழுமலையானின் தாடை பகுதியில் பட்டுவிட்டது. இதனால் ரத்தம் பீரிட்டது. இதற்காக பச்சை கற்பூரம் வைக்கப்பட்டதும் ரத்தம் நின்றுவிட்டது. இன்றும் வெங்கடாச்சலபதியின் தாடையில் இருந்து ரத்தம் கசிவதாகவும் அதை நிறுத்த பச்சை கற்பூரம் வைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. 5 பலிபீடம் உள்ள ஒரே கோவில் திருப்பதி மட்டும்தான். சுவாமி தரிசனம் செய்ய உள்ளே நுழையும் போது கொடிமரத்தை வணங்கியும் பலிபீடத்தை பார்த்தும் உங்களின் எதிர்மறை எண்ணங்களை இறக்கி வைக்க வேண்டும். சுவாமியை வணங்கும் போது கண்களை மூடக்கூடாது. இறைவனை பாதத்தில் இருந்து தரிசனம் செய்ய வேண்டும். பெருமாளை பாதத்தில் இருந்து தரிசனம் செய்யும் அளவுக்கெல்லாம் நேரம் இருக்காது. அதனால் வரிசையில் செல்லும் போதே கண்குளிர பார்க்க வேண்டும். பிறகு அங்கிருந்து வெளியே வந்தால் தீர்த்தம் கொடுக்கப்படும். திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஏழுமலையான் மனது வைத்தால்தான் முடியும். தினமும் விளக்கேற்றும் போது பெருமாளை உன்னை தரிசிக்கும் வாய்ப்பை எனக்கு தா.